முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு தாலியை கட்டிட்டீங்களா இந்த கல்யாண பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். ஐயோ நாங்க வராம நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டாருன்னா அட ஏமா பதற? இந்த பாரு 4 நாளா கல்யாணம் முடிக்கலன்னா நம்புதிரி சொன்ன மாதிரி நீங்க மண்டையா போட்டுறீங்க. என் கல்யாணம் முக்கியமா உங்க உயிர் முக்கியமா கேட்டு மடக்கிடுவான். ஆமா சூப்பர் ஐடியா கட்டு விட்டு தாலி கட்டுவான். ஐயோ வெயிட் மந்திரம் சொல்றதுக்கு ஒரு ஐயர் கூட இல்லையே. ஏமா கவலைப்படுற? இந்த பாரு ஐயர் வந்தா டைம் ஆயிடுமா? டேய் உனக்கு மந்திரம் தெரியுமா? நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு ஆய் முறை டேய் சொல்லுங்களா. என்னடா கெட்ட பழக்குது? நாங்க இல்லாம தாலி கட்ட போறீங்களா? என்ன பேய் அறிஞ்ச மாதிரி முழிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க எங்களை பார்த்ததே இல்லையா? பாத்துக்கிறேன் பட் அங்கிள் ஃபர்ஸ்ட் கிட்ட பாக்குறேன். அது வந்துமா நீங்க எப்படிமா மேல இருந்து வரீங்க? மேல தான் தூங்கணும், அதான் மேல இருந்து வரோம். இல்லம்மா நீங்க உங்க பெட்ரூம்ல தூங்கலையா? எங்க ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணலமா, அதான் இந்த ரூமுக்கு போயிட்டோம். இப்ப எதுக்கு அதை இதெல்லாம் பேசிக்கிட்டு? சரி சரி முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி தாலியா மாமா? தாலி ஐயோ ஐயோ என்ன மாப்ள? இல்ல மாமா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். தாலி கட்ட போற நேரத்துலயா? தாலி கட்டினாலும் அதுக்கு தெரியுமாங்க வந்துடுச்சீங்க. ஐயோ என்ன மாமா உங்களுக்கு என்னாச்சு? எனக்கும் வயிறு கலக்குது மாமா. என்னங்க உனக்குமா? ஆமாப்பா எனக்குப்பா. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. எப்படி ஒண்ணு புரியல, குழப்பமாவே இருக்க. பெரிய ஐடியா பண்ணிட்டேன், கடத்திட்டேன்னா இப்ப குத்துக்கல் மாதிரி இருக்கா. என்ன பண்ண போற நீ? உங்களே பிள்ளையார் மாதிரி அப்பா வந்து நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. பாக்கி இகின் என்ன திட்டல, இப்ப என்ன பண்ண போற சொல்லியா? ஐயோ இருங்க, ஐயோ யோசிக்க விடுங்க. ஹலோ பாபுஜி, நீ சொன்னால நான் கட்டிட்டேன். எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணணும்? செருப்ப கழட்டி அடிப்ப உன்ன. என்ன டேய், நான் கடத்த சொன்ன ஆளுங்களே வேறடா. டேய் அவங்க இங்க தான்டா இருக்காங்க. இருக்கவே இருக்காது பாபுஜி. நீ சொன்ன பெட்ரூம்ல நீ சொன்ன பொண்டாட்டி புருஷன கட்டி வந்து இங்க வச்சுக்கிறேன். அது எப்படி அங்க இருப்பாங்க? ஐ டோன்ட் பிலீவ் இட். ஐயோ டேய் அவங்க தான்டா இங்க இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி இருக்காதுடா, நீ ஆளை மாத்தி கடத்திட்டடா. அப்படியா? அப்ப இவங்க யாரு? என்ன கேட்டா அவங்க யாருன்னு அவங்க கிட்ட கேளுடா. சரிப்பா. இருடா, என்னப்பா? ஸ்பீக்கர் போட்டு போடா. ஓகேப்பா. டேய் யாரா நீ? நான் பூத பாண்டிங்க. அப்ப அவ யாரு? அது என் பொண்டாட்டி பூங்கோதைங்க. அப்படியா? அப்பா இவன் பேரு பூத பாண்டியா, அது அவன் பொண்டாட்டியா? பூத பாண்டியும் போண்டாவுமா? பூத பாண்டியும் அவன் பொண்டாட்டியுமா? ஐயோ மாத்தி கடத்திட்டாங்கடா. டேய் அது அங்க சொல்லுடா. ஐயோ டேய் அவங்களே நான் கடத்தினேன் ஜிலேபி மூக்கா. எப்பா நீ சொன்ன ரூம்ல அவங்க இருந்தாங்க, அவங்கள கட்டிங் வந்துட்டேன். போடா எல்லாத்தையும் சொல்லிவிடா நீ. இப்ப என்ன பண்ண சொல்ற? வெட்டி அங்கே போச்சிடுறாங்க. ஐயோ ஐயோ எந்த டயலாக் ரியாக்ட் பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. நீயாமா அப்பா? ஐயோ இவன் மாமால கத்தணும், இவன் அப்பான்னு கத்துறான். கிளைமேக்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குடா பாபுஜி. சாமா சி மாமா. வாங்கம்மா சீக்கிரம் வாங்க, நல்ல நேரம் போயிட்டு இருக்குல. வாங்கப்பா சீக்கிரம் வாங்க. வாங்க மாப்பிள்ள சீக்கிரம் தாலியை கட்டுங்க. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா 8 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? வந்து இவனு கட்ட மாட்டானுங்கம்மா, பிராடுக்கார பசங்க. டேய் என்னடா பாக்குறீங்க? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்டா. இந்த பொண்ணுங்க நீங்க காதலிக்கிற பொண்ணுங்களே கிடையாது. நீ காதலிக்கிறது அந்த பொண்ணு, அவன் காதலிக்கிறது இந்த பொண்ணு. அந்த ஜோசிகாரன் போட்டோல ஏதோ கோல்மால் பண்ணதுனால ஐயோ அப்பா மனசு ஃபீல் பண்ணுமோன்னு உங்க வாழ்க்கையவே ஜாகம் பண்ண பாத்திருக்கீங்க. ஐயோ இவன் வேற தனியா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறானே. என்ன மாப்பிள? அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சொல்றதா கரெக்ட். உங்களுக்காக எங்க காதல தியாகம் பண்ணலான்னு இருந்தோம். எங்களுக்காக நீங்க ஒண்ணும் தியாகம் பண்ண வேண்டாம். உங்க ஜோடியில நீங்க கரெக்டா கூப்பிட்டு அவங்க கடந்து தாலி கட்டுங்க. தாலியை புடி, நீ புடி கட்டுறா.
ஐயோ. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமாடா. மாமாடே ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ற காட்டுமல்லி, நாளைக்கே வக்கீல் வர சொல்லி சொத்துக்களை பூரா இவங்க பேர் எழுதி வச்சிருவோம். செம்பருத்தி 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 ஏண்டா உலகநாதா, யாரா இருக்கும்? 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணுகளை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னியே, இப்ப வந்து நிக்கிற. உன் பொண்ணுங்க தானே கிடைச்சிட்டாங்க. இங்க பார். ஏண்டா இதெல்லாம் என் பொண்ணுங்க தாங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? அன்பு மலர்களே ஐயோ நம்பி இருங்கள்.